ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமலான்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரரான கேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதில் வர நான் வேறு ஹெட்ஃபோன் வர வச்சுருக்கேன்னா எனக்கு அப்படியே கொயின்னு கேட்குது. ஸோ ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அள்ளு கிளம்பணுன்னா ஹெட்ஃபோன் வச்சுன்னு பாருங்கள். இல்லை நீங்கள் பயம் தருவீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் அது வேணால் பரவாயில்ல, அப்படியே பாருங்கள். நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கேம் விளையாடும் போது ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு அப்படியே காது ஃபுல்லாக கொயின்னுது. ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த கமலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கேமு. கமலான்னு சொல்லி பேரை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. தமிழ் கேம்னு சொல்ல முடியாது, ஒரு இந்தியன் கேமு. இந்தியன் ட்ரெடிஷ்னல் படி வீடியோ எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன். பட் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு சம் இஷ்யூஸ்னால ரொம்ப நான் இத்தனை வீடியோ போடலை. ஸோ ஓகே, இந்த கேமுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம நியூ கேம் போயிட்டு ஹார்ட் மோடில் வச்சு விளையாடலான்னு நினைக்கிறேன். பட் வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒன்றும் பெரிய கேமர்னால் எதுவும் இல்லை. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச கேம்னா நான் விளையாடி தான் காமிக்கிறேனே தவிர இப்போ நம்ம வந்து நார்மல் மோட்லேயே வச்சு விளையாடுவோம். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் கமலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆகி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் மாதிரி வந்துடுது. அதாவது அவங்க வந்து பேயா வந்து மாறிடுறாங்க. சரிங்க, இப்போ வந்து அவங்க வந்து பேயா மாறிடுறாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஸோ ஓகே, இவங்க எல்லாரும் இவங்கள பார்த்து பயந்த உடனே அவங்க மனுஷங்களை சாப்பிட்ற ஒரு பேயா வந்து மாறிடுறாங்க. அப்படி மாறின உடனே பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதனால அவங்க எல்லாருமே வந்து ஒரு லெட்டர் எழுதி ஒரு பிரிஸ்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பிரிஸ்ட் வந்து இந்த பேயை வந்து ஓட்டணும். லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. நம்ம தான் இதில் வந்து பிரிஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம தான் ஓட்டணும். ஓகேவா? இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளே வந்து நம்ம தான் பிரிஸ்ட்டு, நம்ம வந்து பேயை வந்து ஓட்டணும். ஓகே, இப்போ மந்திரம்னா சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வேறு காதில் ஹெட்ஃபோன் வேறு வச்சிட்ருக்கேனா, இப்போ அப்படியே கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு வேறு உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த கேட்டை பாருங்களேன், கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரி பெரிய கேட்டு. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சு, எப்படி நம்ம அதை ஓட்ட போகிறோம் எதுவுமே எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். கேட்டு திறக்கிற சவுண்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ப்ளஸ் பயமாக இருக்குது, ஸ்கேரடாக இருக்குது. ஸோ ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷட்டர் மாதிரி இருக்குது. உள்ளே போனால் நமக்கு எதாவது கிடைக்குமா? சவுண்டு பார்த்தீங்களா? இப்போ நான் அது இச்ச ஒன்று நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக பயமாக இருக்கும். என்னமோ ஹேண்டில் மாதிரி இருக்குது. அது அப்புறமா அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை எடுக்கிற ஏதாவது ஒரு தேவை வந்து நமக்கு வரலாம். ஓகே, இதோ இருக்கு நம்மளோட வீடு, கமலாவோட வீடு. இதுக்குள்ளதான் நம்ம சுற்றி பேயை தேடி ஓட்ட போகிறோம். மற்ற கேம்லனா பார்த்தீங்கன்னா பேயை பார்த்து நம்ம பயந்து ஓடுவோம். இதில் வந்து பேய் நம்மளை பார்த்து பயந்து ஓட போகுது. என்னமோ இதுவாக இருக்குது. நம்ம இதை வச்சு தானே கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணோம். ஓகே, இதில் எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்கள் தான். கேர்ஃபுல்லாக இருங்க, இங்கே என்ன வேணால் பிரச்சனை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய எழுதியிருக்காங்க. இதை வச்சு இதுக்குள்ளே தண்ணி இல்லை இப்போதைக்கு. கரெக்ட், இதுக்குள்ளே வந்து இப்போதைக்கு தண்ணி இல்லை. இதோ நம்ம வந்து இங்கே இப்போ தண்ணி பிடிக்கணும். வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த குடம் நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே கூட வந்து இந்த ஹேண்டில் வந்து நமக்கு இருக்கலாம். பின்னாடி வந்து ஒரு ஹேண்டில் இருக்குல்ல, அந்த ஹேண்டில் இருக்கணும்ல. அந்த ஹேண்டில் வந்து இப்போ இல்லை. பின்னாடியே போய் பார்ப்போம் நம்ம இருக்கா இல்லையான்னு. ஸோ ஓகே, இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். இதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஹேண்டிலா? இல்லை, இது இல்லை. ஹேண்டில் வந்து இங்கே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. இப்போ நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காங்க. இதோ இங்கே இருக்குங்க ஹேண்டில். அங்கே அப்புறமா இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா
உங்களோடக்கு பேயை ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதை வச்சு நீங்க எப்படியாவது பேயை ஓட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்களே செட்டா வச்சிருந்தாங்கன்னா நம்ம போயிட்டு அப்படியே எடுத்துன்னு போய் ஓட்டிருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க போல, யாருக்கு தெரியும். ஸோ ஓகே, இதான் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு போகலாம். இன்னும் ஃபில் ஆகலை. ஓகே, ஃபில் ஆயிடுச்சு. இப்போ எங்கடா அந்த நெருப்பு? ஓகே, நெருப்புக்கு போகிறோம், ஊற்றுறோம், முடிகிறோம். என்னடா இது அணைய மாட்டேங்குது? ஓகே, ஒரு செகண்ட். அவ்வளோதாங்க, அணைஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம அணைச்ச உடனே கேட்டுக்குள்ளே போகிறோம். போயிட்டு கமலா அக்காவை ஓட வைக்கிறோம். அக்கா இப்போ ஆக்ரோஷமாக்குறாங்களா எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் தான் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் கேட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிடுச்சு, உள்ளே போகிறோம். ஹெட்ஃபோன் வச்சா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு காது கிழியுது, ஏதோ ஒரு பெரிய சத்தம் வந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஃபைண்ட் கமலான்னு சொல்லிட்டு மேலே சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கமலா அக்கா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். போகும்போது அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். நிறைய கேட் இருக்கு. கிச்சன் ரூம். நான் வேற ஹெட்ஃபோன் வேற வச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு டக்குன்னு அந்த கிளாஸ் வீழ்ந்த சத்தம் கேட்டோம், பதறுது. நீங்க வேணா ஹெட்ஃபோன் வச்சு பாருங்க, இதை உங்களுக்கு அள்ளு கிளம்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம். அதாவது கமலா அக்காவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, கமலா அக்காவை டெரராக இருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ நம்ம எப்படி அவங்கள ஓட வைக்க போகிறோம்? ஓகே, நம்ம வந்து உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணுறது அப்படி எல்லாமே. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. உள்ள ஃபைண்ட் கமலாவும் போயிடுச்சு. இப்போ வந்து கமலாக்காவை நம்ம ஓட வைக்கணும். தட் இஸ் தி பெஸ்ட் ஒன். இங்கே வந்து புக்ஸ்னா இருக்கு. இந்த புக்ஸ்லேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்கல. இது ரொம்பவே இதுவான ஒரு விஷயம். இங்கே வந்து பெல்லுனா இருக்கு. பெல்லை மட்டும் அடிச்சிடக்கூடாது. அடிச்சோன்னா எப்போ வேணா கமலாக்கா வந்து வரலாம். இங்கேயும் புக்ஸ் இருக்கு. இருங்க ஒரே ஒரு செகண்ட். நமக்கு இதில் ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஒரு சாவி கிடச்சிருச்சு. இந்த சாவி எதுக்கு வேணா யூஸ் ஆகலாம். அந்த மாதிரி இவங்க செட் பண்ணி வெளிச்சிருக்கலாம். இதில் வந்து கமலாக்கா வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, நான் கமலாக்கா வருவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. உண்மையா? அச்சோ, இந்த சவுண்டு கேட்டாலே ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. ஓகே, நம்ம போறோம். கீழே விழுந்துட்டோம். இப்போ நம்ம வந்து புதுசா தான் ஆரம்பிக்கிறோம். எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க மந்திரம்லாம் சொல்றாங்க. ஓகே, பாப்போம். சர்வதா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம்லாம் சொல்றாங்க. ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு. நான் சும்மா இருந்திருக்கலாம். பட்டு எனக்கு அப்போவே அவங்கள கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாதுன்னு. அப்புறமா நீங்கள் வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுற, அதை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அது நல்லா இருக்கும் பாருங்க. அச்சோ, கமலா அக்கா வராங்க. அச்சோ, கமலாக்காவோட சவுண்டு தான் அது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து கமலாக்காவோட சவுண்டை கேட்டாலே எனக்கு வேற இப்போ பயமா இருக்கு. இப்போ வந்து என்னமோ நிறைய சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. அச்சோ, கமலா அக்கா வேற இப்போ சரியான கத்து கத்துறாங்க. நினைச்சே பார்க்கல அப்படி ஒரு கத்து கத்துவாங்கன்னு. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கையில வேற உப்பு வச்சிருக்கோம். அது எடுத்த உடனே பாத்தீங்களா சத்தம் உண்மையாலே சரியான சத்தமா இருந்தது. காதுல வேற ஹெட்போன் வச்சிட்டு இருக்கேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் போல. கமலாக்கா ஒரு கொலுசு சத்தம் கேக்குது. எனக்கு. இந்த கபோர்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுப்போம்.
பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க போல. எனக்கு கமலாக்கா ஒரு கொலுசு சத்தம் வர சூப்பராக கேட்டுது. சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவை வந்து கண்டினியூ பண்ண வேணான்னு நினைக்கிறேன். நான் வேணான்னு சொல்லலை, நான் வந்து இதை வேணாம் ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போட்டு பண்ணுறேன். பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேரடான ஒரு வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக முடிச்சு போடுறேன். இப்போ எனக்கு வந்து இது எப்படி ஃபுல்லாக முடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, வேணா உங்களுக்கு வேணால் தனி ஒரு வீடியோவாக இதை ஃபுல்லாக முடிச்சு போடுறேன். பட் இப்போ வேணாம் இதை ஃபுல்லாக முடிச்சு, ஏன்னா இப்போ என்னால் முடிக்க முடியாது, டைம் வேறு ரொம்ப ஆகிடும். ஒரு 1 hour கிட்ட ஆகும் இப்போ நான் இதை முடிக்கணும்னா. நான் வேணால் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், ஒரு தனி வீடியோவாக இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். பட் இப்போது நம்மளால் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கமலாக்கா இப்படி ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இல்லை ஃபுல்லாக முடிஞ்சாலும் இப்போவே கூட முடிச்சிடலாம். பட் முடிக்க முடியலன்னா அதுக்கு தான் இங்கே இது. ஓகே அச்சோ கம் அவுட்னு சொல்லிட்டு நம்மள சொல்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல, பயமாக வேறு இருக்குது. இப்போ கபோர்ட்குள்ளே இருந்தால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. பட் உள்ளே வந்து நம்மளை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ கமலாக்கா வந்து சரியாக பாட்டு வேறு பாடுறாங்க. கமலாக்கா பாட்டு பாடுறாங்க. இப்போ வெளில போகலாமா வேணாமா எனக்கு அது வேறு ஒரு லைட்டாக பயமாக இருக்குது. ஹெட்ஃபோன் வச்சுருக்க அந்த பெல்லை தட்டின ஒன்று எனக்கு தெரிஞ்சு கிரானியில் வர மாதிரி. இது வந்து பெல்லு ட்ராப் போல், அது வந்து நமக்கு ஒரு ட்ராப் வேறு வச்சுருக்கு. வெளில வந்துட்டோம். கையிலேருந்து ஒரு உப்பு வச்சு நான் பாடுற பாடுக்குது. ஓகே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த புக்கில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா? சரி கீழே என்னமோ இருக்குது. இதே மாதிரியே நம்ம 8 கலெக்ட் பண்ணணுமா? நம்ம 1 மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். பின்னாடி தான் கமலாக்கா இருக்காங்க. இப்போ போனது கமலாக்கா தானே? அங்கே பாருங்க கமலாக்கா தானே போகிறாங்க. என்ன நம்மளை எதுவுமே பண்ணாமல் போகிறாங்க? இது இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்னே இங்கே புரியல. கமலாக்கா வந்து நம்மளை எதுவுமே பண்ணாமல் போகிறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப இதுவாக தான் இருக்குது, கிணறுனா இருக்குது. இப்போ கமலாக்கா நம்மளை எதுவுமே பண்ணாமல் போகிறாங்க. தட் இஸ் நம்ம அந்த இதுக்குள்ளே இருந்தால் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நம்ம அதுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அதுக்குள்ளேயே போயிடுவோம். நமக்கு இப்போ சேஃபான ஒரு ஹைடிங் பிளேஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. நம்மளை ஏதாவது நக்கலாக ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே போயிடலாம். என்னடா இது? சரி ஓகே, இப்போ வந்து சால்ட் பவுல், நம்ம சால்ட் பவுல் தானே வச்சுட்ருக்கோம். ஓகே வச்சுட்டோம். இப்போ என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு தெரியல. கமலாக்கா நம்மள இப்போ இதுக்குள்ள இருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க தானே? பட் இப்போ எதுக்கு எதுனா பண்ணாங்க தெரியலையே. இப்போ இப்படி நம்மளுக்கு எதுக்கு இப்படிலாம் பண்ணாங்க? சால்ட் பவுல் வச்சோன்னே அவங்க வந்துடுவாங்க போல. நம்ம வந்து அதுக்கு தப்பிச்சு போகணும். பட் நான் தப்பிச்சு போகல, அதுதான் இப்போ எங்கள் பிரச்சனையே. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இதே மாதிரி இதை வந்து நான் இதை ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போடுறேன், அதை மறக்காம போய் பாருங்க. ஓகே, நம்ம வீடியோ வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நான் இதே வீடியோவை ஃபுல் வீடியோவாக போடுவேன். அதாவது இந்த இதுவை வந்து நான் ஃபுல்லாக போடுவேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.
ஃபார் ஆல்.